திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினே மூன கலல் தொள்ளே தெளிவேன். கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதிய நீர். இதுவோ எமையாளு மாறி ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின்னருள் ஆவடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 20/8/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை, இந்த வாரங்களுக்கு அற்புதமான நாள். இன்று சிவன் ஆலயங்களிலே பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள், பிரதோஷ உற்சவங்கள், இவ்வாறான சிறப்பு பூஜை வழிபாடுகளிலெல்லாம் நாம் சிவன் ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து நந்தியம்பெருமானை வழிபட்டு அங்கே பிரதட்சணமாக வருகின்ற பொழுது சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயமாக உலகளாவிய ரீதியிலே மக்களாலே போற்றப்படுகின்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த உற்சவத்திலே இன்று சப்பை ரத உற்சவம், சப்பர திருவிழா வெகு விமர்சையாக அந்த வானளாவிய சப்பரத்திலே முருகப்பெருமான் அலங்காரமாக இந்த அலங்கார கந்தன் வீற்றிருந்து பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று வாயார புகழ, அங்கே கற்பூர ஆழியிலே ஆனந்தமாக ஜோதி வடிவத்திலே அந்த கற்பூரம் பிரகாசமாக தெரிய அடியவர்கள் உடைசூழ, நாதஸ்வர தவில் கலைஞர்கள் இசை மாறி பொழிய, பக்தர்கள் பஜனை கோஷ்டிகளெல்லாம் முருகன் பெருமைகளை பஜனை பாடல்களாக பாமாலைகளாக முருகப்பெருமானுக்கு சூட்டி வருகின்ற காலம். அந்த நேரத்தில் அடியவர்கள் அங்க பிரதட்சணம் செய்து இறை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த சப்பை ரத உற்சவம் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் நல்லூர் கந்த பெருமானுடைய தேர் திருவிழா, ஒரு சிறப்பான 24ஆம் நாள் நாளைய தினம் வியாழக்கிழமை நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த தேர் திருவிழா. இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவதோடு மட்டுமல்ல, இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் பால்காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி என்று காவடிகள் எடுத்து வந்து ஆடி முருகனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்துவார்கள். அவ்வாறு வழிபாடு செய்கின்ற நெல்லைக்கந்தனுடைய உற்சவம் தேர் திருவிழா நாளைய தினம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்று சப்பை ரத உற்சவம் என்கின்றதாகிய சப்பர திருவிழாவிலும் எல்லோரும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும், நேரிலே கலந்து கொள்ள முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரலையாக
இந்த 25 நாள் உற்சவங்களையும் காலை மாலையிலே ஒளிபரப்பு செய்கின்றார்கள். இவ்வாறு இந்த நிகழ்வில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு பலருடைய வாழ்வில் ஒளியேற்றி இருக்கின்றார். குறிப்பாக அசுத்த ஆவிகளினாலே அலைக்கழிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை வழங்கி இருக்கின்றார். பல தீர்க்க முடியாத, குணப்படுத்த முடியாத நோய்களினாலே கட்டுண்டவர்களாக வலியோடு வாழ்ந்த நோயாளர்களுக்கு குணம் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு இந்த இயேசு நன்மைகள் செய்கின்ற பொழுது பலர் அவருக்கு எதிராக வந்தார்கள். ஏன்? ஒருமுறை நீர்க்கோவையினாலே பீடிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவரை குணப்படுத்துவதா இல்லையா? ஆனால் இந்த நாள் ஓய்வு நாள். அப்பொழுது அவரிடம் கேட்கின்றார், சூழ இருந்த மக்களிடம், தொழுகை கூடத்திலே இருந்த மக்களிடம், இந்த ஓய்வு நாளிலே இவரை குணப்படுத்துவது சரியா பிழையா? அவர்கள் எப்பொழுதுமே இந்த ஓய்வு நாளிலே இந்த வேலைதான், இவ்வளவுதான் செய்யலாம் என்று மிகவும் கட்டுப்பாடாக இருந்தவர்கள். ஓய்வு நாளை அனுசரிப்பது சரியானது, கடவுள் கொடுத்த கட்டளை. ஆனால் இயேசு ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்க விரும்புகின்றார். சட்டங்களை இறைவன் கொடுத்தது மனிதர்களுடைய மாண்பை மேம்படுத்துவதற்காக, வாழ்வதற்காக. வாழ்வை இழந்துவிட்டு நாங்கள் சட்டங்களை கடைப்பிடிப்பதிலே ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனால் இங்கு இயேசு அவர்களிடம் ஒரு உவமை மூலமாக அல்லது ஒரு உதாரணம் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார். உங்களுடைய மாடு கிணத்துக்குள்ளே விழுந்தால் நீங்கள் ஓய்வு நாள் என்று சொல்லி அதை தூக்கிவிட மறுப்பீர்களா? உயிரை காக்க வேண்டும், அவசரமான ஒரு தேவை இருக்கின்றது. இங்கு இறைவன் எதை நினைப்பார்? இந்த மனிதனை, இந்த இயற்கையின் படைப்புகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அழியவிடக்கூடாது. அழிவை விரும்பாத இறைவன், ஆக்கத்தை விரும்புகின்ற இறைவன், வாழ்வை கொடுக்க விரும்புகின்ற இறைவன் இந்த ஓய்வு நாள் அவருடைய அந்த ஆற்றலை கட்டுப்படுத்த முடியாது, அவருடைய அன்பை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் இயேசு இந்த நோயாளியை குணப்படுத்துகின்றார் ஓய்வு நாளிலே. எங்களுடைய செயல்கள் எப்படியானவையாக இருக்கின்றன? தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரங்களிலே நாங்கள் சில வேளைகளிலே சட்டங்கள், சம்பிரதாயங்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் என்று பரம்பரையாக இருக்கின்றவற்றுக்குள்ளே நாங்கள் ஒளிந்து கொள்ளுகின்றோம். எங்களை நியாயப்படுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் சரி என்பதை நியாயப்படுத்துவதன் ஊடாக நன்மையானவற்றை செய்வதற்கு மறந்து விடுகின்றோம், மறுத்து விடுகின்றோம். அதனாலே எங்களுடைய மனங்கள் துறக்கப்பட வேண்டும், உள்ளம் மற்றவர்கள் பால் விதிய வேண்டும். அன்பு எப்பொழுதும் அடக்கி வைக்கப்பட முடியாத ஒரு உணர்வு ஆகும். இதக்க உணர்வு எங்களுடைய உள்ளங்களிலே வருகின்ற பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பணியினுடைய உண்மையான அர்த்தம் இதுதான். அவருடைய பணிக்கான அடித்தளம் இதுதான். அடுத்தவர்களுடைய தேவையை உணரக்கூடிய மனப்பான்மை, நல்ல மனம், இதக்க உணர்வு கொண்ட மனம். கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் எதை கடைப்பிடிக்க வேண்டுமோ அதிலே நாங்கள் நிரந்தரமாக இல்லாமல், நாங்கள் ஏனோ மேலோட்டமான சில விடயங்களிலே அதிக கவனம் செலுத்துவதனாலே நாங்கள் கிறிஸ்தவத்தினுடைய
உண்மைத்தன்மையை இழந்து விடுகின்றோம். கிறிஸ்தவத்தினுடைய உள்ளடக்கம் என்பது நாங்கள் இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைத்தன்மையை, இறைவனுடைய அன்பை, இரக்கத்தை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். இறைவன் எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஏற்றி வைத்திருக்கின்ற அந்த தீபத்தை நாங்கள் அணையாது காக்க வேண்டும். நாங்கள் எங்கு சென்றாலும், எந்த சூழலில் இருந்தாலும், எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பான்மை, அது சிலவர்களுடைய எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், எங்களுடைய பகைவர்களாக இருக்கலாம். எந்த கட்டத்திலும் நாங்கள் தீமையை விரும்பாதவர்களாக, அடுத்தவர்களுக்கு தீமையை செய்யாதவர்களாகவும், தீமையை விரும்பாதவர்களாகவும், நன்மையை விரும்புகின்றவர்களாகவும், நன்மையே செய்கின்றவர்களாகவும் நாங்கள் எப்பொழுதுமே இருப்பதற்கு ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு இந்த ஓய்வு நாள் என்கின்ற பெரும் சடங்குகளை எல்லாம் கடந்து, வரையறைகளை கடந்து, தன்னுடைய ஆற்றலையும் அன்பையும் தெரிவித்து இந்த நீர்க்கோவை பீடிக்கப்பட்ட மனிதனுக்கு நன்மை செய்கின்றார். அதனால் அவனுடைய வாழ்வில் பெரியதொரு விடியலை அவன் காண்கின்றான். பலருடைய வாழ்விலே ஒளியேற்றுவதற்காக இறைவன் எங்களை அழைக்கின்றார். எங்களுடைய கரங்கள், எங்களுடைய சொற்கள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய அரவணைப்பு, எங்களுடைய உதவி, எங்களுடைய பகிர்ந்து கொடுக்கின்ற மனப்பான்மை, இவைகளெல்லாம் இந்த சமூகத்தை மேம்படுத்துகின்ற, பலப்படுத்துகின்ற, குணப்படுத்துகின்ற இறைவனுடைய கொடைகளாக அமைவதற்கு ஆண்டவரிடம் இந்த நல்ல நாளிலே நாங்கள் வேண்டுதல் செய்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை ஒரு உண்மையான முஸ்லீமாக படைத்தது நோக்கம், அவன் சில கடமைகளை எங்களுக்கு கட்டாயமாக்கி இருக்கின்றான். அந்த வகையிலே தொழுகை, ஜகாத் போன்ற இதர கடமைகள் இருக்கின்றது. அதிலே தர்மம் செய்வதை பற்றி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் அவர்கள் அதிகமான நன்மைகளை ஈட்டுவதில் ஏராளமான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய அனைத்து வரலாற்று சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு நிகழ்வாக, இஸ்லாம் மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த ஒரு நபித்தோழர். ஒருமுறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அதாவது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அதாவது, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிகவும் விருப்பமான ஒரு செல்வம் இருக்கின்றதே, அந்த செல்வத்தை நீங்கள் என்னுடைய பாதையிலே தர்மம் செய்யாதவரை, என்னுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்காதவரை உண்மையான மோமீனாக மாற முடியாது, பூரணமான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்ற இந்த வசனத்தை கேள்விப்பட்டவுடன் உடனே ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே என்னுடைய குடும்பத்தை விட மிகவும் விருப்பமான ஒரு சொத்து என்றால் பைருஹா என்று சொல்லக்கூடிய மதீனா பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தோட்டம்தான். அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராட்சை கனிகள் நிறைந்த, மிகவும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் சுவையானது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு சென்று அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்தளவு சிறப்பு மிக்க ஒரு தோட்டம், மிகவும் விலை மதிப்புள்ள அந்த தோட்டம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, எனக்கு இந்த உலகத்திலே மிக மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற தோட்டம். இதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்கின்றேன், அதை தர்மம் செய்கின்றேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்கின்றார்கள். அதற்கு பின்னால் தர்மம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தோட்டத்தை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டவுடன் தன்னுடைய வீட்டிற்கு போகின்றார். தனக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது, மனைவிக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. தன்னுடைய வீட்டை அடைகின்றார். வீட்டை அடைந்தவுடன் அந்த நேரத்திலே மனைவி இந்த விடயத்தை கேள்விப்பட்டு விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகக்கூடிய நேரம் தன்னுடைய மனைவி கட்டி அணைத்து, அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் மறுமைக்காக சிறந்த ஒரு விளைச்சலை செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள், சிறந்த ஒரு விளைச்சலை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கின்றீர்கள்.
செய்யாதீர்கள், இதனுடைய லாபத்தை இதனுடைய பிரதிபலனை நாங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வோம் என்று அந்த மனைவி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி ஆறுதல் சொல்கின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தனக்கு மிகவும் விருப்பமான ஒரு சொத்து, ஒரே ஒரு அல் குர்ஆன் வசனம் இறங்கியது, நீங்கள் பூரணமான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? நான் அடைந்தே தீருவேன், எனக்கு அந்த பூரணமான நன்மை, அந்த சுவர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், உடனே நான் தியாகம் செய்ய வேண்டும், இந்த தோட்டத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்று அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைக்கு அந்த கட்டளைக்கு அவர்கள் உடனே உடன்பட்டார்கள். அந்த மனைவியும் அன்பான முறையிலே வரவேற்றால் நாங்களும் அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான தர்மங்களை செய்யுமாறு எமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு மிக முக்கியமான ஒரு சொத்து, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடியது, எனக்கு உணவு தரக்கூடியது என்று கூட பார்க்கவில்லை. அல்லாஹ் கூறிய அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நான் எவ்வளவுக்கு தர்மம் செய்கின்றனோ அது அனைத்தும் எனக்கு மறுமையிலே வெற்றியை தரும், மறுமையிலே சிறந்த கூலியை தரும் என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால் எங்களால் முடியுமான வரைக்கும் ஏராளமான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்றைய சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு யுத்த போர்க்கடனம் அவர்கள் நிகழ்த்தப்பட்டது என்றால், கூறப்பட்டது என்றால் உடனே தங்களுடைய வீட்டிலே அன்றைய நாளைக்கு தேவையான உணவை மாத்திரம் வைத்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அந்த போருக்காக அவர்கள் தர்மம் செய்திருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது. அந்த சஹாபாக்கள் ஏன் அவ்வளத்தையும் தியாகம் செய்தார்கள், அவ்வளத்தையும் தர்மம் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் முக்கியம். நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு ரூபாயை கூட நாங்கள் தர்மம் செய்தால் நாளை மறுமையிலே அது எங்களுக்கு கூலியாக வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு ஏராளமான தர்மங்களை செய்து இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மடங்கு நன்மைகளை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். எங்களுடைய இலக்கு அந்த சுவர்க்கமாக இருந்தால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஏழை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்து இந்த தர்மத்தின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.